Okay, good afternoon to all. So, hope I am audible. Yes, sir. Yeah, thank you. Good afternoon, sir. Yeah, good afternoon. Actually, in 2014 சார் ஒரு 8 மெம்பர்ஸ் சொன்னாரு இல்லைங்களா? ஸோ அவரு மென்ஷன் பண்ணதுல அந்த 5+ நானும் ஒருத்தன். ஓகேங்களா? ஸோ மை செல்ஃப் அண்ட் ஒன்று நெக்ஸ்ட் உங்களுக்கு ஓஎஸ் எடுக்க போறாங்க. அவங்களும் டோட்டலா அவங்களோட சேர்ந்து நானும் அதுல ஒருத்தன் தான். Actually, I have cleared 2017 Polytechnic TRB. ஸோ அதில் வந்து நான் ஐடி டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ ஐடியில் நான் கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டைமும் மேபி ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். ஓகே. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் டீம் எஃபர்ட்ன்றது கம்பல்சரி இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டீமாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு 5 மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் படித்ததை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாரோட மைண்ட்லையும் என்ன தாட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் போஸ்டிங் ஆகணும், நம்மளோட ஃப்ரெண்டும் போஸ்டிங் ஆகணும். அந்த ஒரு தாட்ல நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அவுட்புட் வரும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா தான் கண்டிப்பா வந்து இது இருக்கும். ஏன்னா இதை நான் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னா, சார் மென்ஷன் பண்ணிருப்பாரு, பிரீதா அண்ட் குல்சர்னு சொல்லிட்டு 2 மேடம்ஸ். ஸோ நான் அங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு சின்ன சின்ன ரிமெம்பர் பண்றதுக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்க ஒரு சில்லியான ஒரு எக்ஸாம்பிள்ஸோட அது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதே தான் நாங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2017 அண்ட் இப்போ கரண்ட் டிஆர்பியில் ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நீங்களும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஷேரிங் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால அட்லீஸ்ட் அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஷேரிங்கோட கொஞ்சம் படிங்க. சரிங்களா? ஸோ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குங்களா? கூட ஆயிட்டு இருக்குங்க சார். ஓகே. வெளியே வந்துச்சு, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஷேர் ஆகல. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்படி வருதுன்னு பார்ப்போம். நெட் கனெக்டிவிட்டி கொஞ்சம் இதுவா இருந்தா நம்ம. ஓகே. சார் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ரீஜாயின் பண்றேன் சார். சரிங்க சார். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கறதா இருந்தா கேட்கலாம் சார் வர வரைக்கும். If you have any doubt in your mind, எப்படி படிக்கிறது, என்ன பண்றது,
அஃபிஷியல் நீங்களே ஏதாவது என்கரேஜிங்கா பேசுங்க சார். ஏன் வர மாட்டேன்? சரி. சார் இல்லாட்டி பிபிடி எனக்கு டெலிகிராம்ல அனுப்பிச்சு விடுங்க. ஓபன் ஆயிடுச்சு சார். சார் விசிபிளா இருக்குல்ல? விசிபிள் சார். எஸ் சார், விசிபிள் சார். தேங்க் யூ. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி பாலிடெக்னிக் சிஎஸ்சியோட சிலபஸ். ஸோ இதில் சிஎஸ்சியோட டேட்டா ஸ்ட்ரக்சர் சிலபஸ் வந்து நம்ம 2வா டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்க்குறோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். செகண்ட் பார்ட்ல என்ன லேர்ன் பண்றீங்கன்னா யூஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம், தட் இஸ் டிஏஏ. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்ஜெக்ட்ல கண்டிப்பாக வந்து 10 out of 10 ஸ்கோர் பண்ற அளவுக்கு நீங்க வெல் வெர்ஸ்டா இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பேசிக் சப்ஜெக்ட் பிளஸ் அந்த மேபி உங்களுக்கு அந்த அனாலிசிஸ் பார்ட் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்டன் பண்றன்றதை நான் பின்னாடி சொல்றேன், சரிங்களா? ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ்ல கண்டிப்பா இந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் நீங்க 10 out of 10 அட்லீஸ்ட் தட் இஸ் 1 மார்க்ல நான் சொல்றேன். 1 மார்க்ல 10 out of 10 கண்டிப்பா எடுக்கணும். ஸோ 2 மார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் வந்து நீங்க ஃபுல்லா எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டலி 10 யூனிட்ஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 யூனிட்ஸ்ல வந்து 10 out of 10 எடுக்கிற அளவுக்கு நீங்க இருக்கணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல வந்து கான்செப்ட்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். பட் சம் டேர்ம்ஸ் வந்து நீங்க ரிப்பீட்டடா வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்பதான் நமக்கு வந்து ரிமெம்பர் ஆகும் எக்ஸாம் டைம்ல. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னா நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும். தட் இஸ் வே ஆஃப் ஆர்கனைசிங் டேட்டா. ஸோ தட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் இந்த கீவேர்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வே ஆஃப் ஆர்கனைசிங் டேட்டா. ஸோ அந்த கீவேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் இந்த மாதிரி ஒரு ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. தட் இஸ் விச் இஸ் த வே ஆஃப் ஆர்கனைசிங் டேட்டா லைக் திஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் இட் இஸ் எ வே ஆஃப் ஆர்கனைசிங் டேட்டா. ஸோ எதுக்காக நம்ம வந்து டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம்னா ஸோ தட் வி கேன் ஆக்சஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see what is the types of data structure. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ல there are 2 types இருக்கு. ஒன்று வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், another one is நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா the data will be arranged in a sequential fashion. ஓகேங்களா? ஸோ அந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டேட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் ஃபேஷன் ஆர் லீனியர் ஃபேஷன்ல நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அது நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல த டேட்டா வில் பி அரேஞ்ச் இன் ஏ ஹைராரிக்கல் ஃபேஷன். ஹைராரிக்கல் ஃபேஷன்ல நமக்கு வந்து டேட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டைப்ஸ் தட் இஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட், ஸ்டாட்டிக் கியூ. ஸோ லிஸ்ட் வந்து நம்ம அகைன் 2வா டிவைட் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து அரேஸ், another one is linked list. So then stack and queue. Non-linear data structure there are 2 important data structures. One is graphs and trees. So maximum the graphs and trees நீங்க வந்து நல்லா தரவா இருந்தீங்கன்னா you can attend any competitive exams, TRB இருக்கட்டும், ஈவன்
இபி அண்ட் தென் கேட் எக்ஸாம்ஸ் இதுல நீங்க இப்போ நல்ல ஒரு டெப்த் நாலேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பா இதுல இருக்க அந்த கொஸ்டின்ஸ் நம்மளால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஸோ கிராஃப்ஸ் அண்ட் ட்ரீஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பிஃபோர் தட் we got to know what is abstract data types. ஸோ abstract data typesனா இதுல இருக்க இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ abstract data typeன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் abstract data type defines a behavior of an object. ஓகேங்களா. ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ற ஒரு இதுதான் நம்ம வந்து ADT ஆர் abstract data typeன்னு சொல்றோம். ஸோ அது நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா we are defining an object in the form of a set of values and a set of operations. ஓகேங்களா. ஸோ set of valuesன்றது நம்ம என்ன சொல்றோம்னா attributesன்னு சொல்றோம் and a set of operations. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. that is abstract data typeனா set of attributes and set of operations. ஓகே. ஸோ abstract data types are mathematical abstractions. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம here we have defined what are the functions. We will not define how those functions are executed. அந்த functions நம்ம எப்படி implement பண்ணலாம்ன்றத பத்தி அதல நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. They will define only about what are the functions. ஓகேங்களா. ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க abstract data types பொறுத்த வரைக்கும் சரிங்களா. Sorry, able to follow or not? Yes, sir. Okay, ma'am. Thank you. So next, the first linear data structure we are going to see is arrays. So normally நம்ம linear data structure சொன்னோம்னா list, stack, queueன்னு சொல்லுவோம். Some booksல நமக்கு என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா லிஸ்டும் அரேஸும் லிங்க் லிஸ்டும் செப்பரேட் திங்ஸா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ we will follow that. ஏன்னா நமக்கு சிலபஸ்லயும் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் abstract data types then அரேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அரேஸ் இஸ் தட் இஸ் லிஸ்டோட ஒரு implementation தான் நமக்கு வந்து அரேஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அரேஸ் we all know that array is a collection of similar data items. ஓகேங்களா. ஸோ அரேன்றது வந்து பாத்தீங்கன்னா it is a collection of similar data items. அதில் நமக்கு எப்படி நம்ம ஸ்டோர் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மெமரி லொகேஷன்ஸ்ல நம்ம வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்றோம் சரிங்களா. ஸோ அரேக்கு whenever you are declaring an array, a memory will be allocated in continuous locations. ஸோ கண்டினியூஸ் லொகேஷன்ஸ்ல நமக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்டோட அட்ரஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 200 இருந்ததுன்னா செகண்ட் எலமெண்ட் வில் பி ஸ்டோர்ட் இன் 201 if one memory location takes 1 byte. இதுவே இண்டீஜரா இருந்ததுன்னா சம் கம்பைலர்ஸ்ல வந்து 2 bytes எடுத்துக்கும், சம் கம்பைலர்ஸ்ல வந்து 4 bytes எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 200 பிளேஸ்ல ஸ்டோர் ஆச்சுன்னா செகண்ட் எலமெண்ட் வந்து 204 பிளேஸ்ல நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். லைக் தட் மெமரி வில் பி அலோகேட்டட். So that is all about arrays. So array is a simple data structure where each element can be randomly accessed by using the index. So index யூஸ் பண்ணி நம்மளால ரேண்டமா ஆக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் எலமெண்டோட இண்டெக்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி 0. தட் இஸ் a of 0ன்ற லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். The first element always will be stored in a of 0. Second element வந்து பாத்தீங்கன்னா a of 1. Like that the indexes will be arranged. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ரேண்டமா we can access a of 10. ஸோ a of 10 என்ற ஒரு லொகேஷன்ல இருக்க எலமெண்ட் நம்ம ஆக்சஸ் பண்ணா we got to use the index called 10. ஸோ 10 என்ற இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி we can access the 11th element. ஓகேங்களா. 11th element நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் சரியா. Next one is இப்போ அரேல நம்ம ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்றோம்னா what it happens means suppose if you want to insert the element 50. So 50ன்ற எலமெண்ட்டை we want to insert at the position 5. ஓகேங்களா. ஸோ இந்த பொசிஷனை நம்ம வந்து இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா we got to insert here, then we got to move the remaining elements to one positions next. ஓகேங்களா. So it is one of the major disadvantage in array implementation. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு எலமெண்ட் புதுசா இன்சர்ட் பண்றோம்னா ஸோ அதுக்கு ரைட் சைட்ல இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒன் பொசிஷன் நம்ம வந்து ரைட் சைடு வந்து மூவ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெலீட்டிங் அன் எலமெண்ட். ஸோ டெலீட்டிங் அன் எலமெண்ட் எப்படி நமக்கு பர்ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு டெலீட் தட் எலமெண்ட் 20. ஸோ இப்போ வந்து நம்ம 20ன்ற எலமெண்ட்டை நம்ம வந்து டெலீட் பண்றோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 20யை டெலீட் பண்ணிட்டு தென் we got to move all the elements one position to left. ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒன் பொசிஷன் டு த லெஃப்ட்டுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணணும்.
So this is how we will delete an element in a array implementation of list. ஓகேங்களா? So array implementation of list நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை delete பண்ணணும். Suppose if you want to delete the element 40 means ஓகேங்களா? 40 நம்ம delete பண்ணணும்னா 40 delete பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா next element அந்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணிப்போம். ஓகேங்களா? So again you got to move this element here. ஓகேங்களா? Like that we got to move the elements one position next, one position previous. ஓகேங்களா? previous positionக்கு நம்ம வந்து மூவ் பண்ணணும். சரியா? So this is how we got to delete an element in an array. ஓகேங்களா? So array implementation பொறுத்த வரைக்கும் we got to what are the time complexities. Suppose if you want to access an element, ஒரு particular element நம்ம வந்து access பண்ணோம் அப்படின்னா so அதோட ரேண்டமா நம்மளால access பண்ண முடியும். For example 11th positionல இருக்க element என்னன்னா a of 11 போட்டுட்டீங்கன்னா easily we can access the element. ஓகேங்களா? So next one is search. ஓகேங்களா? So if you want to search, இப்போ நம்ம ஒரு element search பண்ணனும்னா எப்படி search பண்ணுவோம் arrayல? Suppose if you want to search the element 8, ஓகேங்களா? 8 இந்த element நம்ம search பண்ணனும்னா we got to search from the starting. So startingல இருந்து தான் நம்ம வந்து search பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? first element கூட compare பண்ணுவோம். So if it is not matched means then we got to go for the next element. Again it is not matched, so we got to go for the next element. ஓகேங்களா? Suppose so like that we got to compare each element one by one. So ஒவ்வொரு எலிமெண்டா தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு ஆவரேஜா எடுத்துட்டீங்கன்னா we got to compare all the elements. ஓகேங்களா? ஏன்னா நம்ம சர்ச் பண்ண எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் இருக்கலாம், லாஸ்ட் பொசிஷன்லயும் இருக்கலாம், சம்டைம்ஸ் இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அட் அன் ஆவரேஜ் we got to compare all the elements. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்டும் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா தான் அந்த எலிமெண்ட் இருக்கா அல்லது இருந்ததுன்னா எந்த பொசிஷன்ல இருக்குன்றது நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி n. ஓகேங்களா? ஸோ தென் இன்சர்ஷன். ஓகேங்களா? இன்சர்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n. ஸோ எதனால நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு முன்னாடி நான் சொன்னதுதான் சப்போஸ் இப்போ நம்ம ஒரு 15th எலிமெண்ட் இன்சர்ட் பண்றோம்னா என்ன பண்ண வேண்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50க்கு அந்த பொசிஷனுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் என்ன பண்ணணும் ஒவ்வொரு பொசிஷன் நம்ம வந்து மூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா? சார் நம்ம எந்த பொசிஷன்ல இன்சர்ட் பண்ண போறோம்ன்றது நமக்கு முன்னாடி தெரியாது. ஓகேங்களா? மேபி ஃபர்ஸ்ட் பொசிஷனா இருக்கலாம் அல்லது லாஸ்ட் பொசிஷனா இருக்கலாம் அல்லது மிடில் ஏதோ ஒரு பொசிஷனா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்டையுமே நம்ம வந்து மேபி மூவ் பண்ண வேண்டி கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அட் an average we got to move all the elements so that the time complexity is going to be order of n. ஸோ அதே மாதிரி தான் டெலீட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ டெலீட்டுக்கும் நம்ம என்ன பண்ணோம் ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் ஒரு பொசிஷன் முன்னாடி நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். சரியா? ஸோ அதனால அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n. ஓகேங்களா? நான் இந்த அரே இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்ல இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ் புரியுதுங்களா? ஸோ do you any doubts in this? அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ் எப்படி கால்குலேட் பண்றோம்னு புரியுதுங்களா? So based on the comparisons, we are calculating. Correct Yeah. answer? Yes. Okay. So if you want to search means you got to search all the elements. ஏன்னா in an array we are storing the elements randomly. ஓகேங்களா? நம்ம வந்து ஆர்டரா ஸ்டோர் பண்ண போறது இல்லை. ஓகேங்க? அரேன்றது இட் இஸ் a list. லிஸ்ட்ல நமக்கு வந்து எலிமெண்ட் ஆர்டரா இருக்கணும்ன்றது கண்டிஷன் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? So we got to search all the elements so that we can find the key element. ஓகேங்களா? So அப்ப எல்லா Okay, எலிமெண்ட்டையும் sir. நம்ம கம்பேர் பண்ணாதான் நமக்கு வந்து எலிமெண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ஷன் நமக்கு எதுக்கு ஆர்டர் ஆஃப் n வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்றோம்னா ரிமைனிங் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு பொசிஷன் மூவ் பண்ண வேண்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா என்ன ஆகும் ரிமைனிங் இருக்க எல்லா எலமெண்ட்டையுமே நம்ம வந்து ஒரு பொசிஷன் நம்ம வந்து மூவ் பண்ண வேண்டி இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க எலமெண்ட் டெலீட் பண்ண வேண்டி இருந்ததுன்னா again we got to move all the elements. ஓகேங்களா? So we got to make that is we are going to make n number of operations. So time complexity-ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா how many number of operations we are going to make. ஓகேங்களா? So basic operation எத்தனை டைம் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்றது தான் நாம வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது சர்ச்சா இருந்ததுன்னா பேசிக் ஆப்ரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பேரிசன் தான் பேசிக் ஆப்ரேஷன். ஸோ அப்போ n எலமெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். whether it is there in the list or it is not there in the list. ஸோ அப்போ n comparisons we got to make. இப்போ இன்சர்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக் ஆப்ரேஷனா என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிரும் பட் we got to move the elements. ஓகேங்களா? ஸோ அந்த எலமெண்ட் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து n வரைக்கும் நமக்கு வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஆர்டர் ஆஃப் n. ஓகேங்களா? தென் டெலிஷனுக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு எலமெண்ட் நம்ம டெலீட் பண்றோம்னா n டைம்ஸ் n எலமெண்ட்ஸ் நம்ம வந்து மூவ் பண்ண வேண்டியிருக்கு.
So that is going to be the basic operation. So we got to made n number of data movement. Okay. So these are the time complexities of array implementation. So next one is space complexity. So space na enadhu? மெமரி Yeah, எவ்வளவு மெமரி ஆக்குபை ஆகுறதுன்றதுங்க சார். இப்போ அரே இம்ப்ளிமெண்டேஷன் இருந்ததுன்னா மெமரி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருந்ததுன்னா n எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா we got to allocate n memory locations. ஓகேங்களா, n memory locations நமக்கு வந்து ஆக்குபை ஆகும். So it is going to be order of n. So array implementation of listல நமக்கு வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் the number of elements to be stored should be known. ஓகேங்களா, ஏன்னா நம்ம அரே டிக்ளேர் பண்ணும்போது அரேவோட சைஸ் கண்டிப்பா நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து ஒரு அரே எழுதுறோம், அந்த என்ன அப்ளிகேஷன்ல நம்ம வந்து ஒரு அரே டிக்ளேர் பண்றோம் அப்படின்றது நமக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, சப்போஸ் இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றோம்னா அரே ஆஃப் 50 நம்ம கொடுத்தா போதும். அதே ஒரு என்டையர் காலேஜோட ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றோம்னா we got to give அரே சைஸ் ஆஃப் 2000. ஸோ அப்போ நமக்கு முன்னாடியே என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அரேவோட மேக்ஸிமம் சைஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, தட் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். அனதர் ஒன் இஸ் அரே ஸ்டாட்டிக். ஓகேங்களா, ஸோ அரே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அரே சைஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா the memory will be allocated. சப்போஸ் அரே சைஸ் வந்து 2000 நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்லி 2000 memory locations will be allocated based on the data type. நம்ம என்ன டேட்டா டைப் கொடுக்குறோமோ அந்த டேட்டா டைப் தகுந்த மாதிரி நமக்கு வந்து 2000 memory locations நமக்கு வந்து allocate ஆயிடும். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we cannot change that. ஓகேங்களா, ஸோ அந்த அரே சைஸை நம்ம வந்து ரன் ஆயிட்டு இருக்கும்போது, ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கும்போது நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா, we got to come out of the execution, then we can make changes. ஓகேங்களா, ஸோ அப்போ அரே வந்து பார்த்தீங்கன்னா it is a static. Next one is insertion and deletions are difficult. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா we got to made more data movements. ஓகேங்களா, டேட்டா மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய பண்ண வேண்டி இருக்கு. ஸோ அதனால சப்போஸ் இன்சர்ஷன் பண்ணும் போதோ அல்லது டெலிஷன் பண்ணும் போதோ we got to make changes in other data positions. ஓகேங்களா, அதர் டேட்டா பொசிஷன்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேஸ்டேஜ் ஆஃப் மெமரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு சொன்னதுதான். ஸோ மெமரி நமக்கு வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். சப்போஸ் இப்போ ஒரு 2000 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம டேட்டா ஸ்டோர் பண்றோம்னு சொல்லி ஒரு அரே டிக்ளேர் பண்ணிட்டு அதில் நம்ம 100 ஸ்டூடெண்டோட டீடைல் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்க இந்த மெமரி எல்லாமே நமக்கு வந்து வேஸ்டா தான் இருக்கும். வேற எந்த ப்ரோக்ராமும் அந்த டைம்ல நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் தி வேஸ்ட் ஆஃப் த மெமரி. ஓகேங்களா, ஸோ இந்த அரே பொறுத்த வரைக்கும் இந்த contiguous memory locations பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்டோட பொசிஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது டேட்டா டைப் பொறுத்து மாறும். சரிங்களா, இம்ப்ளிமெண்டேஷன் போகும்போது டேட்டா டைப் பொறுத்து மாறும். இப்போ நீங்க இண்டிஜுவல் டேட்டா டைப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெமரி லொகேஷன் 200 இருந்ததுன்னா நெக்ஸ்ட் மெமரி லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 204 இருக்கும். ஏன்னா இன்டிஜருக்கு 4 பைட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணும். சரிங்களா, ஸோ ஒரு சில கம்பைலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 பைட்ஸ் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். சரிங்களா, that's all about arrays. So any queries in arrays? அரேஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நோ சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிங்க்டு லிஸ்ட். ஓகேங்களா, அரேல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம வந்து லிங்க்டு லிஸ்ட் போறோம். ஸோ லிங்க்டு லிஸ்ட் இஸ் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். எலமெண்ட்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்டிகியூஸ் மெமரி லொகேஷன்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, we can store random memory locations. ஓகேங்களா, we can store the elements at random memory locations. மெமரி எங்க வேணாலும் நமக்கு வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, கான்டிகியூஸ் தான் நமக்கு வந்து இருக்கணும்ன்றது கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ அரேல நமக்கு வந்து ஒரு எலமெண்ட்டுக்கும் அடுத்த எலமெண்ட்டுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, எந்த லிங்க்கும் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிடும், ஒரு எலமெண்ட்டுக்கும் அடுத்த எலமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மெமரி லொகேஷன்ஸ்ல தான் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ we can access easily. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஒரு பொசிஷன்ல இருக்குன்னா நெக்ஸ்ட் எலமெண்ட் கண்டிப்பா அடுத்த மெமரி லொகேஷன்ல தான் இருக்கும். ஸோ we can access easily. ஓகேங்களா, ஸோ அதே லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் டேட்டா will not be stored in a contiguous memory locations. ஸோ contiguous memory locationsல நமக்கு வந்து டேட்டா ஸ்டோர் ஆகாது. we will store the data in random memory locations. some memory locationsல நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்ப எப்படி நமக்கு வந்து ஒரு டேட்டால இருந்து நெக்ஸ்ட் டேட்டா நம்ம வந்து மூவ் பண்ண முடியும்? ஏன்னா லிஸ்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது we need some relationship between one data to the next data. ஒரு டேட்டாவுக்கும் நெக்ஸ்ட் டேட்டாவுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா
ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம கிரியேட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, we are maintaining 2 field in each node. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நோட்லயும் நமக்கு வந்து 2 ஃபீல்ட் இருக்கும். ஒரு வந்து டேட்டா ஃபீல்ட், actual data will be stored. Next one is another field is the next pointer field that contains the address of the next element. ஓகேங்களா? ஸோ ரேண்டமா நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம். ஒவ்வொரு எலமெண்டோட நெக்ஸ்ட் ஃபீல்ட்லயும் we are storing the address of the next element. ஓகேங்களா? So for example, assume that this is the memory position. Suppose here we are storing the data 10. ஓகேங்களா? So first element வந்து இங்க ஸ்டோர் பண்றோம். Suppose some other locationல we are storing another data. ஓகேங்களா? That means first element ஓட next pointerல we are storing the address of the next element. ஓகேங்களா? So memory பொறுத்த வரைக்கும் what kind of address it is going to createன்றது நமக்கு முன்னாடி தெரியாது. ஓகேங்களா? So அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த arrow markன்றதை டயக்ராமேட்டிக்கா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? Because the memory will be allocated at runtime. ஓகேங்களா? மெமரி வந்து நமக்கு ரன் டைம்ல அலோகேட் ஆகும். ஸோ அப்பதான் நமக்கு வந்து என்ன மெமரி லொகேஷன் நமக்கு அலோகேட் ஆகுதுன்றது தெரியும். சரிங்களா? ஸோ அதனாலதான் நம்ம வந்து இங்க டயக்ராமேட்டிக்கா நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், so here we got stored in this given example, here we got stored the 4 elements. First element is 8, 6, 4 and 2. So 8 வந்து பாத்தீங்கன்னா 4700 என்ற மெமரி லொகேஷன் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. So 6 வந்து பாத்தீங்கன்னா some randomly we are storing in the memory location 4800. ஓகேங்களா? So இது வந்து பாத்தீங்கன்னா for exampleக்கு இந்த memory location எடுத்துக்கிறோம். So இதோட இந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 ஓட அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா it will be represented in the next pointer field. ஓகேங்களா? there is next pointer field of the first node. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம். ஓகேங்களா? லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் என்னவா இருக்கும்னா நல்லுன்னு இருக்கும். we are maintaining a pointer called head. ஓகேங்களா? ஹெட்ன்றது ஒரு பாயிண்டர் இருக்கும் that points to the address of the first element. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட அட்ரஸ் நமக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். ஓகேங்களா? so that is the it is the overall design of the linked list. So linked list we got 3 types. One is singly linked list, doubly linked list, and then circular linked list. So in singly linked list, each node has 2 fields. ஓகேங்களா? So each node வந்து பாத்தீங்கன்னா 2 field இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா data field, another one is pointer to the next node. Next field is the pointer to the next node. So next pointer contains the address of the next node. Next pointerன்றது ஒவ்வொரு நோடோட next pointerலயும் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நோடோட next pointerலயும் நமக்கு என்ன இருக்குன்னா address of the next node. Next நோடோட address நமக்கு வந்து இருக்கும். Head node. ஓகேங்களா? So we are going to maintain a node called head node or a head pointer. So that points to the address of the first node. ஓகேங்களா? first நோடோட address வந்து பாத்தீங்கன்னா இந்த head nodeன்றதுல நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். Next one is next pointer of the last node. Last நோடோட next pointer நமக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா nullன்னு இருக்கும். ஓகேங்களா? last நோடோட next pointer will be null. லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் நமக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நல்லுன்னு இருக்கும். சரிங்களா? ஓகே தென் ஓகே so this is how we will declare a node in singly linked list. We are using the structure. So structure linked list int data, and then here we go created a pointer of its own data type. ஓகேங்களா? So இதுல வந்து பாத்தீங்கன்னா next pointer ஒன்னு கிரியேட் பண்றோம் that points to the same node. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா struct linked listன்ற அந்த சேம் யூஸ் பண்ணிருப்போம். That means it is going to store the address of another node. ஓகேங்களா? இன்னொரு நோடோட அட்ரஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். So that is why it is represented like that. Okay. ஸோ இப்போ இன்ஸ்டேஷன் அப்போ ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் ஃப்ளோ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த டைம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல தே ஹேவ் ஆஸ்க்டு ஒன் கொஸ்டின் இன் ஐடி. ஓகேங்களா? ஐடியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பேஸ்ட் ஆன் திஸ் சப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா? சப்ரோட்டீன்ஸை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐ வில் ஷேர் நெக்ஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல அல்லது உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த ஃப்ளோ கரெக்டாக புரிஞ்சுட்டீங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு இன்சர்ட் அன் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சப்போஸ் யூ வாண்ட் டு இன்சர்ட் த எலமெண்ட் 25. ஓகேங்களா? ஸோ 25 என்ற எலமெண்ட்டை நான் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐ வாண்ட் டு இன்சர்ட் த எலமெண்ட் 25 ஆஃப்டர் த பொசிஷன்
P ஓகேங்களா. இந்த பொசிஷன் இந்த அட்ரஸ் நமக்கு தெரியும்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். இந்த Pன்ற பொசிஷனுக்கு அடுத்து we want to insert the element 25. ஸோ இப்போ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். What are the things we need to do? We need to insert the address of the node. Yeah, okay, first of all, First connection is link. Next point பண்ணிருக்கிற லிங்க் வந்து ரிமூவ் பண்ணணும். I got named the node. This node is P. I got taken this node is a new node. இது வந்து நியூ நோடுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து temp RPன்னு வச்சுக்கிறோம், டெம்பரரின்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. So I want to insert the element 25 here. So what are the things we need to do? So steps அது ஆர்டரா கரெக்டா பார்த்துக்கோங்க. First you got to create a new node. ஓகேங்களா. So first என்ன பண்ணணும்னா நியூவா ஒரு நோடு கிரியேட் பண்ணணும். நோடு கிரியேட் பண்ணா we need the function called mlock. ஓகேங்களா. So நாமளா C-ல வந்து இந்த மாதிரி சப்ரோட்டின்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. that is mlockன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி you got to create a new node. ஓகேங்களா. ஸோ அந்த நியூ நோடு நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கணும். சரிங்களா. செகண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 25ன்றதை இந்த நியூ நோட்ல நமக்கு வந்து இன்சர்ட் பண்ணிப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ நோடோட டேட்டா ஃபீல்டு ஓகேங்களா. ஸோ நியூவோட டேட்டா ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூவோட டேட்டா ஃபீல்டில் அந்த 25ன்றதை போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சப்ரோட்டின் எழுதும் போது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூ காட் டு கிரியேட் இந்த டெம்பரரி நோடோட நெக்ஸ்ட் வந்து இதை பாயிண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ டெம்பரரி நோடோட நெக்ஸ்ட் வந்து இதை பாயிண்ட் பண்ணணும். அண்ட் தென் இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாயிண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது நீங்க ஆர்டர் மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஜிக் தப்பாயிடும். சப்போஸ் டெம்பரரியோட நெக்ஸ்ட் வந்து இதை நீங்க மாத்திட்டீங்க, டெம்பரரியோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்ப் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த நோடோட லிங்க் நமக்கு வந்து கட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளால எடுக்க முடியாது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் யூ காட் டு மேக் த நியூ நோட் நெக்ஸ்ட். ஓகேங்களா. இப்போ நியூவோட நெக்ஸ்ட் நம்ம எதுவா கொடுக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். which we got to give நியூ நெக்ஸ்ட் இப்போ என்ன வரணும்? 4900. அது எங்க இருக்கு ஆக்சுவலி? Forget about those addresses. I have given only names of the nodes, that is new node and temporary. New of next. We got to create these two links. One is this one, another one is this one. அது கிரியேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்க் நமக்கு வந்து கட் ஆயிடும். This is how we got to, we are going to insert that. ஓகேங்களா. So first we are going to use this. For example, இது வந்து link 1ன்னு வச்சுக்கிறோம், இது வந்து link 2ன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். First link 1 கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா link 2 நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இந்த நோடோட அட்ரஸ் எங்க இருக்கு? தட் இஸ் இந்த நோடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆரோட அட்ரஸ் எங்க இருக்கு சார்? சார் மீட்டிங் முடிய போது மறுபடியும் லிங்க் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். அனதர் லிங்க் சென்ட் பண்ணுங்க. போடுறேன், ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்க சார். வாட்ஸ்அப் அனுப்பிச்சிரீங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ நமக்கு எந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் லிங்க் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். செகண்ட் லிங்க் என்னது? நியூ நோடோட நெக்ஸ்ட்ல இந்த ஆரோட அட்ரஸ் நமக்கு வந்து வரணும். ஓகேங்களா. ஆரோட அட்ரஸ் எங்க இருக்கு இப்போ ஆக்சுவலி? டெம்ப்ல இருக்கு. டெம்போட எதுல இருக்கு? டெம்போட அட்ரஸ் ஃபீல்ட் இருக்கு. டெம்போட நெக்ஸ்ட். ஓகேங்களா. அப்ப நியூ நோடோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்ப் நெக்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ நியூ நோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்ப் நெக்ஸ்ட். ஓகே. ஸோ அது நீங்க வந்து கொடுத்துக்கணும். நியூ நோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்ப் நெக்ஸ்ட். அதுக்கப்புறமா ஃபோர்த் லிங்க். ஸோ இப்போ வந்து செகண்ட் லிங்க் கிரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த லிங்க் கிரியேட் பண்ணோம். இந்த லிங்க் இப்போ என்னது? இது எந்த லிங்க்? இப்போ என்ன மாத்தணும்? டெம்போட நெக்ஸ்ட் என்னவா மாத்தணும்? நியூ நோட் நெக்ஸ்ட். டெம்போட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட். நியூ நோட நெக்ஸ்ட் இல்ல, நியூ நோட் டைரக்டா. சரி, நியூ நோட். யா, தட்ஸ் இட். ஓகேங்களா. இந்த ஆர்டர் நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சிட்டீங்கன்னா then what are the questions they have asked, we can answer that. ஓகேங்களா. இந்த